இப்போது கரப்பான்பூச்சி கட்சியினர் டெல்லி ஜந்தர் மந்திரில் நடத்திய போராட்டம் முடிவுக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் அக்கட்சியின் நிறுவனர் அபிஜித் திப்கே அவர்களிடம் நிருபர்கள் போராட்டம் குறித்து வினவிய பொழுது, நான் முதலில் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்திற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறிய அவர், சூரியகாந்த் அவர்கள் எங்களை கரப்பான்பூச்சி என்று கூறவில்லை என்றால் நான் கரப்பான்பூச்சி கட்சியையே தொடங்கியிருக்க மாட்டேன், அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வந்திருக்க மாட்டேன் என்று கூறிய அவர், ஒருவர் தனக்கு மூத்த வழக்கறிஞர் அந்தஸ்து வழங்க டெல்லி உயர் நீதிமன்றத்திற்கு உத்தரவிட கூறி உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அம்மனு மீது மே மாதம் 16ஆம் தேதி விசாரணை நடைபெற்றது. அப்போது உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த், வேலை வாய்ப்பற்ற சில இளைஞர்கள் சமூக வலைதளங்களில் தேவையற்ற கருத்துக்களை பரப்பி வருகின்றனர், சமூக ஆர்வலர்கள் என்று கூறிக்கொள்ளும் அவர்கள் கரப்பான்பூச்சிகளை போன்றவர்கள் என்று கூறியிருந்தார். அவருடைய கருத்து சமூக வலைத்தளங்களில் மிக வேகமாக பரவின. அடுத்த நாள் அமெரிக்காவில் இருந்த அபிஜித் திப்கே கரப்பான்பூச்சி கட்சி தொடங்கி இருப்பதாக தனது எக்ஸ் பக்கத்தில் செய்தியினை வெளியிட்டிருந்தார். அப்பொழுது நமது கட்சியில் இணைய சோம்பேறிகளாக இருக்க வேண்டும், இணையத்தில் தொடர்ந்து செயலில் இருப்பவராக இருக்க வேண்டும், வேலை வாய்ப்பு அற்றவராக இருக்க வேண்டும், தொழில்துறையை விமர்சிப்பவராக இருக்க வேண்டும் என்று தமது கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அவருடைய கருத்திற்கு சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய ஆதரவு கிட்டியது. அதனால் அவர் அமெரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வந்து நீட்டு தேர்வு வினாத்தாள் கசிவு குறித்து டெல்லி ஜந்தர் மந்திரில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தொடங்கினார். அப்போராட்டம் மிக தீவிரமானது. கடந்த 20ஆம் தேதி பாராளுமன்றம் கூடிய பொழுது ஒரு மனுவை அளிப்பதற்காக கட்சியினர் பாராளுமன்றத்தை நோக்கி சென்ற பொழுது போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி தடுத்து பார்த்தனர், குண்டாந்தடியால் அடித்து தடித்து பார்த்தனர். ஆனால் கூட்டத்தினரை ஒன்றும் செய்ய முடியவில்லை, கட்டுக்கடங்காமல் போனது. அவர்களுடைய அந்த போராட்டம் மற்ற மாநிலங்களிலும் பரவலாயின. உடனே போராட்டக்காரர்கள் மத்திய அரசாங்கத்திடம், நாங்கள் போராட்டத்தை கைவிட வேண்டும் என்றால் 3 கோரிக்கைகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். ஒன்று, மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உடனடியாக தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும். 2, நீட்டு தேர்வில் தோல்வி அடைந்து தற்கொலை செய்து கொண்ட மாணவர்கள் ஒவ்வொருவருக்கும் தலா 1 கோடி வழங்க வேண்டும். அடுத்து, இப்பொழுது மாணவர்கள் மீது போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள் அனைத்தையும் வாபஸ் பெற வேண்டும். அவ்வாறு நீங்கள் செய்தால் எங்களுடைய போராட்டத்தை கைவிடுகிறோம் என்று போராட்டக்காரர்கள் கூறியவுடன் வேறு வழியின்றி மத்திய அரசாங்கமும் ஒப்புக்கொண்டது, போராட்டமும் கைவிடப்பட்டது. இப்போராட்டத்திற்கு அடிப்படை காரணம் என்ன? உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி எப்பொழுது எங்கே எப்படி பேச வேண்டும் என்ற ஒரு வரன்முறையோடு அவர் பேசியிருந்தால் இவ்வளவு ஒரு பெரிய போராட்டம் நடந்திருக்காது, கரப்பான்பூச்சி கட்சி வளர்ந்திருக்காது. ஆக எதிர்காலத்தில் கரப்பான்பூச்சி கட்சியினர் அரசியலில் என்ன பாடுபடுத்த போகிறார்களோ, எப்படி வளரப்போகிறார்களோ என்பதை எல்லா ஆர்வலர்களும் எதிர்பார்த்த வண்ணமாக இருக்கின்றனர். நன்றி, வணக்கம்.